எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பண்டிகை நாளில் நம்ம வீட்டில் நிறைய ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறது உண்டு. இப்போ தீபாவளி வரதுனால நம்ம இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வீட்டில் செய்வோம். ஸோ இன்றைக்கி நான் 2 ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று நெய் மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக இருக்கும், இன்னொன்று சூப்பர்பான ஜாங்கிரி. வாங்க இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் மைசூர் பாக் செய்ய முதல்ல நான் கடலை மாவை வறுக்க போறேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1 கப் கடலை மாவு சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலை மாவு நல்லா வறுபட்டு லேசா கலர் மாறினதும் ஒரு நல்ல வாசனை வரும். அப்போ அதை கடாயில இருந்து எடுத்து ஒரு சல்லிடல நல்லா சலிச்சுக்கோங்க. மாவை நல்லா சலிச்சாதான் மைசூர் பாக் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் வரும். சலிச்ச கடலை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்துங்க. பாத்தீங்கன்னா மாவு சலிச்ச பிறகு எந்த கட்டியும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இப்படிதான் நமக்கு மாவு இருக்கணும். சலிச்ச மாவுல 150 ml நெய் ஊத்துங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு நல்ல ஸ்மூத் க்ரீம் போல வந்துடும். இதை எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி 1 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல சர்க்கரை கரையிற மாதிரி கிண்டி விடுங்க. ஒரு பிளேட்ல லேசா நெய் தடவி வச்சுக்கோங்க. பாத்திரத்தின் சைட்லயும் கீழையும் நல்ல நெய் தடவி வச்சா மைசூர் பாக் பீசஸ் கட் பண்ணும்போது ஒட்டாம நல்லா வரும். பாத்தீங்களா, நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்துருச்சு. இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கடலை மாவு நெய் கலவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் சர்க்கரை சிரப், கடலை மாவு, நெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அழகா கலர் மாறி வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி கிண்டுங்க. நல்ல கெட்டியா ஊத்துற கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்டுக்கு மாத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு மைசூர் பாக் செய்யும் போது நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒட்டாம கிளறு வரும். மாத்தினதும் 1 டீஸ்பூன் நெய் மேல சேருங்க. அப்படியே ஆற விடுங்க. ஆறுனதும் உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணி சூப்பரான இந்த ஸ்வீட்டை சர்ப்ரைஸா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்க. ஜாங்கிரிக்கு 1/2 கப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கழுவி 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்ச உளுத்தம் பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு இதில் 4 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கேசரி பவுடர் இதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து தண்ணி ஊற்றி அரைங்க. அடுத்தது சர்க்கரை பாகு செய்யறதுக்கு 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி ஒரு சாஸ்பேனில் எடுத்து சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் பால் போட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா சுத்தமாக வந்துடும். ஸோ இது ஒரு டெக்னிக். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி,
1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ரோஸ் வாட்டர், இது ஏதாவது ஒன்று போடலாம். உங்களுக்கு இது வேண்டான்னா கூட போட தேவையில்லை, பட் இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆனோடனே எடுத்து வச்சுருங்க தனியாக ஒரு பவுலில். அடுத்தது ஒரு ஜிப்லாக் பைலையோ இல்லைனா ஒரு பால் கவர்லேயோ ஒரு சின்ன போட்டை கட் பண்ணி இந்த மாவை அதில் போட்டு டைட்டாக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் நீங்கள் அந்த ஜாங்கிரி மாவை பூ மாதிரி பிழிஞ்சு அதை ஃப்ரை பண்ணணும். ஸோ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அந்த ஜாங்கிரியை எண்ணெயிலேருந்து எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுருங்க. சுகர் சிரப்பில் கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் அதில் வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த ஜாங்கிரியை சர்வ் பண்ணலாம். ஸோ ஜாங்கிரி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதை குயிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தீங்க இல்லையா, நெய் மைசூர் பாக் அண்ட் ஜாங்கிரி. ஆக்சுவலி ஜாங்கிரி செய்கிறது கஷ்டம்னு நிறைய பேர் நினச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வீட்டில் ஜாங்கிரி செய்யலாம். கண்டிப்பாக அந்த 2 ரெசிபிஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி இந்த தீபாவளியை அட்டகாசமாக கொண்டாடுங்க.